தப்பான காம்பனண்ட் வாங்குறதுலேருந்து மதர் போர்டில் இருக்க ஸ்லாட்ஸ் எல்லாம் உடைக்கிறதுலேருந்து சீப்பான காம்பனண்ட்ஸ் வாங்கி மொத்த பிசி எக்ஸ்பீரியன்ஸே வந்துட்டு ரூயின் பண்ணுற வரைக்கும் இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் வந்துட்டு நீங்கள் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் என்ன, நானே பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு 5 பிசி பில்டிங் மிஸ்டேக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் கடைசியாக வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் போனஸாகவும் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? இன்னைக்கு இருக்கிறது அல்ட்ரா பேரடைஸ். ஆமா, பாட ரெடியா? டெஸ்ட் பண்ணிடலாமா? வாட்டர் மெலன் ஃப்ளேவர் வருது. வாட்டர் மெலனா இல்லை, கொய்யாக்கா ஃப்ளேவர். நைஸ். வீடியோக்குள்ளே போயிடுவோமா? சரி, மங்களகரமாக ரிசர்ச்சில் ஆரம்பிக்கிறோம். ஆப்வியஸ்லி நீங்கள் பிசி பில்டிங் பண்ண போகிறீங்கனாலே காம்பவுண்ட் வேலை எவ்வளோ அப்படின்றது பார்க்குறது செகண்டரி தான். ஃபஸ்ட்டு உங்களோட நீட் என்ன அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். நான் இத்தனை நாளாக சொல்லிட்டு இருக்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். ஃபஸ்ட்டு உங்கள் நீட்ஸை பாருங்கள், வாண்ட்ஸ் தன்னால் திரும்பி வரும். ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு விஷயம் ரீசர்ச். நீங்கள் ஒரு பிசி வாங்குறீங்க, இல்லை பிசி பில்ட் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்க, இல்லை ஒரு லேப்டாப்பே வாங்குறீங்க. லேப்டாப் என்ன வாங்குறதா இருந்தாலும் சரி, ஃபோன் வாங்குறதா இருந்தாலும் சரி, அதுக்கான பேசிக் ரிசர்ச் நீங்கள் பண்ணியிருக்கணும். லேப்டாப் ஆர் மொபைல் ஃபோன்ஸ் அது எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஃபிக்ஸ்டு காம்பனண்ட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த அளவு ரிசர்ச் தேவைப்படாது. பட் பிசியில் கொஞ்சம் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுறீங்க, நீங்களாக பிசி பில்டிங் பண்ணுறீங்க அப்படின்றப்ப வந்துட்டு உங்களுக்கு இன்னும் அதிகமான ரிசர்ச்சே தேவைப்படும். ஸோ நீங்கள் முக்கியமாக ரிசர்ச் பண்ண வேண்டிய விஷயங்கள், ஃபர்ஸ்ட் விஷயம், நீங்கள் என்னென்ன காம்பனண்ட் வாங்குற ஐடியாவில் இருக்கீங்களோ அது வந்துட்டு உங்களோட தேவைக்கு மேட்ச் ஆகணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஒரு பிளெண்டர் இது பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஜிபிஓ இதுவும் இந்த சிபிஓ பர்ஃபார்மன்ஸும் வந்துட்டு அதிகமாக தேவைப்படும். வேறு ஒரு டாஸ்க் ரன் பண்ணுறீங்கன்னா மோஸ்ட்லி ஜிபிஓ பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இருக்கணும் கம்பேர் டு சிபிஓ பர்ஃபார்மன்ஸ். இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களோட காம்பனன்ட் செலெக்ஷனை இனிஷியலாக இது பண்ணணும். காம்பனன்ட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த காம்பனன்ட்ஸ்க்கு நடுவில் இருக்க கம்பேட்டபிலிட்டி நீங்கள் பார்க்கணும். ஏன்னா ஒரு சில டைம் காம்பனன்ட் கம்பேட்டபிலிட்டி பெட்டராக இருக்காது. நம்ம என்ன இன்டெல் சிப் வாங்கியிருப்போம், அதுக்கு ஏஎம்டியோட மதர் போர்டு எடுத்து போடுவோம், அதெல்லாம் வந்துட்டு கன்ஃபியூஷன் இருக்கும். அதெல்லாம் சிம்பிளாக நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி அதெல்லாம் நீங்கள் இது பண்ணிடலாம். இல்லை சப்போஸ் உங்களுக்கு பிசி பில்டிங் பற்றி இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ ப்ராப்பராக ரீசர்ச் பண்ண வேண்டியது முக்கியமான பிசி பில்டிங் மிஸ்டேக். அதை வந்துட்டு நிறைய பேர் இம்ப்ராப்பர் ரிசர்ச் பண்ணிட்டு அண்ணா எனக்கு ஒரு பிசி வேணும் அப்படின்ட்டு கடைக்காரன்ட்ட போய் நிற்பாங்க. கடைக்காரங்க வந்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் அவங்களால ஹெல்ப் பண்ண முடியும். ஏன்னா உங்களோட நீட் என்னன்னு உங்களை விட அவங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ உங்களோட நீட் என்னன்றதை நீங்கள் தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும், நீங்கள் தான் அதுக்கான ரீசர்ச் பண்ணணும், எஃபர்ட் போடணும். ஆப்வியஸ்லி இப்போ விற்கிற விலைவாசிக்கு வந்துட்டு நீங்கள் ரீசர்ச்லாம் பண்ணாமல் போயிட்டு காம்பனன்ட்ஸ் வாங்கினீங்கன்னா திடீர்னு திட்டிடுவான். ஆல்மோஸ்ட் 1 lakh 2 lakhs அந்த ரேஞ்சில் தான் வந்துட்டு இப்போதைக்கு ஒரு டீசெண்டான பிசியை நீங்கள் பில்ட் பண்ண முடியும். காம்பனண்ட் கிரைசிஸ் நடந்துகிட்டு இருக்கு. அதனால் செகண்ட் விஷயம், நான் பண்ண ஒரு பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, மதர் போர்டில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். நான் வாங்கின மதர் போர்டு வந்துட்டு அதில் வைஃபை, ப்ளூடூத் அண்ட் வயர்லெஸ் மாடியூல்ஸ் இல்லை. நான் டைரெக்டாக வந்துட்டு ஈத்தர்நெட் போர்ட்டில் தான் கனெக்ட் பண்ணிடுவேன் எனக்கு இன்டர்நெட் இதெல்லாம் வரதுக்கு. ஏன் வயர்லெஸ் இருக்க மதர் போர்டு வந்துட்டு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறீங்க, ஏன் அது ஒரு பெரிய மிஸ்டேக் அப்படின்ட்டு சொல்கிறீங்கன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஏன்னா நீங்கள் வந்துட்டு இப்போ சப்போஸ் ரொம்ப சீரியஸான இப்போ காம்படிட்டிவ் கேமிங் நீங்கள் அந்த கேமை விளையாடி வின் பண்ணால் தான் வந்துட்டு உங்களுக்கு சம்பளமே வரும். அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு நீங்கள் அந்த வயர்லெஸ் இது இருக்க மதர் போர்டு அவ்வளோ பெரிய அவசியம் இல்லை. பட் சும்மா கேஷுவலாக தான் கேமிங் பண்ணுறீங்க, ஒரு ஹாபி மாதிரி கேமிங் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு அந்த அளவுக்குலாம் தேவையில்லை. சிம்பிளாக ஒரு வயர்லெஸ் இது இருக்க மதர் போர்டு நீங்கள் போட்டிங்கனாலே போதும். அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்ட்டில் வந்துட்டு நிறைய பேர் வைஃபை ப்ளூடூத்தில் தான் வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒயர் எடுத்து மோடம்லாம் அதுக்கு செட் பண்ணி அதெல்லாம் பெரிய வேலை. அப்படின்றதுனால வயர்லெஸ் இது இருக்க மதர் போர்டு வாங்கினீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா ஸ்பீட்ஸில் லைட்டாக காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி வரும், லேட்டன்சிலையும் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி வரும். அதர் தென் தட் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பெரிய இஷ்யூ இல்லை. நீங்கள் என்னைய மாதிரி மிஸ்டேக் பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு ஒரு டாங்கிள் மாதிரி வாங்கி போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த விஷயம் அண்ணன் பண்ணியிருக்காது, பிரேக்கிங் த காம்பனன்ட்ஸ். நம்ம இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்திருக்க ரேம் எல்லாம் வந்துட்டு சிமெட்ரிக்கலாக இருக்கும். DDR5லாம் வந்துட்டு சிமெட்ரிக்கலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். DDR4 DDR3லாம் வந்துட்டு ஏசிமெட்ரிக்கலாக இருக்கும். அந்த நாட்ச் வந்துட்டு கொஞ்சம் மேலே இருக்கும். அது நம்ம ஆப்போசிட் சைடில் வச்சு எடுத்து பச்சக்குன்னு சருவணும்னா அவ்வளோதான், உடஞ்சிரும். ஃப்ரூட் பஞ்ச் மாதிரி தான் இருக்குது. ஆஃப் டாபிக் போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு இந்த பவர் சப்ளை அந்த கேபிள்ஸு சொருவதாக இருக்கட்டும், இல்லைன்னா RGB ஹெட்டர்லாம் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து போடுவோம், அது சொருவதாக இருக்கட்டும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கனெக்ட் பண்ணுறப்போ வந்துட்டு பார்த்து புரிஞ்சு தெளிவாக கனெக்ட் பண்ணணும். எஸ்பெஷலி நான் அந்த பவர் சப்ளை வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், உங்களுக்கு CPUவோட அந்த 8 பின்னும் GPUவோட 8 பின்னும் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தப்பான அலைன்மெண்ட் இருக்க பின்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா பின்ஸை நீங்கள் வளைக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் முக்கியமான விஷயம், ப்ராசஸர்ஸ்லாம் வந்துட்டு நம்ம இப்போ பார்த்து கனெக்ட் பண்ணோம், லைட்டாக மாற்றி வச்சு பச்சக்குன்னு அழுத்துறீங்கன்னா அவ்வளோதான், புஷ் ஆகிடும். 25,000 ரூபா நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. சரி, அதுக்கடுத்து பவர் சப்ளை.
பவர் சப்ளை என்ன ஒரு எல்லா வீடியோவில் பவர் சப்ளை சொல்கிறீங்க என்ன விஷயம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, பவர் சப்ளை நீங்கள் வாங்குறப்ப வந்துட்டு உங்களோட தேவை என்ன அப்படின்ற ஒரு இது இருக்கும். ஒரு 550 வாட் தான் உங்களோட தேவை அப்படின்னா 550 வாட் மட்டுமே வாங்குறத விட கொஞ்சம் ஹையராக சப்போஸ் பட்ஜெட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பெருசாக கிராஃபிக் கார்டோ இதுவோ ப்ராசரோ போடாமல் பவர் சப்ளையில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இப்போ 550 வாட் வாங்குற இடத்துல வந்துட்டு ஒரு 650 வாட் வாங்கினீங்கன்னா ஃப்யூச்சரில் அப்கிரேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்ஃபேக்ட் நான் என்னோட பிசிக்கு பண்ணதும் வந்துட்டு அது ஒரு மிஸ்டேக்னு சொல்ல மாட்டேன். அது நான் வந்துட்டு என் வாழ்க்கையில் கடைசி ஒரு 5 வருஷத்தில் எடுத்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிசிஷன் அப்படின்ட்டு தான் சொல்லுவேன். என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி 1660 சூப்பர் கிராஃபிக் கார்டு தான் போட்டிருந்தேன். பட் நான் அப்போ அது போடுறப்பயே வந்துட்டு எனக்கு சஜஸ்ட் பண்ணது என்னவோ கொஞ்சம் கம்மியான இது பவர் சப்ளை இது தான் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பட் நான் அவங்ககிட்ட 700 வாட்ஸ் போடுங்க, கொஞ்சம் ஹையராக போடுங்க அப்படின்ற மாதிரி சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். அவங்களும் வந்துட்டு கண்டிப்பாக வரும், நீங்கள் இது ஃபியூச்சரில் அப்கிரேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி போட்டே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி 1650லேருந்து 3070 வந்துட்டு அப்கிரேட் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சரி, அதுக்கப்புறம் கடைசியாக பவர் சப்ளை பெரிஃபரல்ஸ். இது என்ன ப்ரோ பெரிஃபரல்ஸ்னால், நிறைய பேர் பண்ணுற ஒரு பெரிய தப்பு இதுதான். 1 லட்ச ரூபாய்க்கு பிசி பில் பண்ணுவாங்க, 2 லட்ச ரூபாய்க்கு பிசி பில் பண்ணுவாங்க. பட் பெரிஃபரல்ஸ் அப்படின்ற விஷயத்தில் வந்துட்டு சீப்பான கீபோர்டு இல்லை சீப்பான மவுஸ் போயிடுவாங்க. அது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸே வந்துட்டு மொத்தமாக ரூயின் பண்ணிடும். ஏன் அப்படின்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன தான் நம்ம செம்ம ஃபாஸ்டான ப்ராசஸர் ஜிபியூ எல்லாத்தையும் போட்டு ரன் பண்ணாலுமே நமக்கும் கம்ப்யூட்டருக்கும் நடுவில் இருக்க இன்ட்ராக்ஷனோ அந்த இன்புட் டிவைசஸ்னால மட்டும்தான் வருது. ஸோ நீங்கள் அதுக்கு ப்ராப்பரான இன்புட் டிவைசஸ் கொஞ்சம் ஹையர் குவாலிட்டியில் இருக்க ஒரு மவுஸு, ஒரு ஹையர் குவாலிட்டியில் இருக்க கீபோர்டு நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக மச் பெட்டராக இருக்கும். இந்த ஜெப்ரானிக்ஸ்லலாம் வந்துட்டு 500 ரூபாய்க்கு 2 இது கீபோர்டு மவுஸ் பேரு கொடுக்குறேன் அப்படின்னு, அதெல்லாம் வந்துட்டு ஐ வுடன்ட் சஜஸ்ட். கண்டிப்பாக உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இன்ஃபேக்ட் நானே வந்துட்டு இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஒரு மவுஸ் ஒன்று வாங்கினேன், ஒரு 600-700 கேமிங் மவுஸ் அப்படின்ட்டு. சுத்தமாக ருயின்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நல்லாவே இல்லை. இட் வாஸ் தி வர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 3000 ரூபா சில்லறை கொடுத்து வந்துட்டு ஒரு கேமிங் மவுஸ் ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிய வந்துச்சு, ஓகே இதில் வந்துட்டு இந்த அளவுக்கு விஷயம் இருக்குது அப்படின்றது. நம்ம பெரிஃபரல்ஸ் என்ன தான் நம்ம காம்பனன்ட்ஸ் 1480 வச்சு சூஸ் பண்ணியிருந்தாலும் பெரிஃபரல்ஸ் பெட்டரான பெரிஃபரல்ஸ் சூஸ் பண்ணலன்னா அது எக்ஸ்பீரியன்ஸ் அந்தளவுக்கு நல்லா இருக்காது அப்படின்றது எனக்கு தெரிய வந்துச்சு. ஸோ நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து புரிஞ்சு தெளிவாக நடத்துக்கோங்க. அப்புறம் கடைசியாக ஒரு போனஸ் விஷயம், அண்ணனே இது பண்ணியிருக்கேன், ரேம் கம்பேட்டபிலிட்டி. அதாவது என்னாச்சுன்னா, ரேம் ஒன்று வாங்கினேன், வாங்கி போடலான்ட்டு கம்ப்யூட்டர் திறந்தா இது பழைய ஜென்ரேஷன் ரேமு, இது புது ஜென்ரேஷன் ரேமு. என்ன ப்ரோ இப்போ ரேம் விற்கிற விலைக்கு நீ ரேம் இப்போ வாங்கினியா ப்ரோ அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். சமூகம் பெரிய இடம் போடுற இப்போல்லாம் வாங்கலை, சில 1000 வருஷங்களுக்கு முன்னாடி DDR2 DDR3 இருந்தப்போ நான் DDR2 ரேம் வாங்குறதுக்கு பதிலாக DDR3 ரேம் வாங்கிட்டேன். அதனால் எனக்கு கம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ் வந்துச்சு. ஸோ நீங்களும் ரேம் வாங்குறப்போ வந்துட்டு ப்ராப்பரான ஜென்ரேஷனாக அதே மாதிரி கம்பேட்டபிளான மெமரி ஃப்ரீக்வன்சியும் இருக்கா அப்படின்ட்டு பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா இப்போ DDR4லேயே வந்துட்டு உங்களுக்கு 3200 மெகா ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இருக்கிற ரேமும் இருக்கும், 4800 மெகா ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இருக்கிற ரேமும் இருக்கும், அதை விட ஹையராக இருக்கிறதும் இருக்கும். நீங்கள் ரெண்டுத்தையும் சேர்த்து வாங்கி மாற்றி போட்டிங்கன்னா ஒர்க்கே ஆகாதுன்னு கேட்டிங்கன்னா ஒர்க் ஆகும். பட் நீங்கள் 4800 வாங்கிட்டு அது 3200 போட்டிங்கன்னா எது லீஸ்ட் கிளாக் ஸ்பீடோ அந்த ஸ்பீடில் தான் ஒர்க் ஆகும். வாங்கின காசுக்கு வேஸ்ட் ஆகிடும். அதுக்கு நீங்கள் கம்மியான இதுவே வாங்கி போட்டிருக்கலாம். ஸோ அதையும் பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ இதுதான் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா வந்துட்டு ஒரு 5 அடுத்த லெவல் பிசி மிஸ்டேக்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால தான் நான் இந்த வீடியோ எடுத்தேன். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் இன்ஃபர்மேட்டிவ். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுக்கு என்னோட சேனல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரைட்டா, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்ன பாய்.